பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா வினோத்தோட நிலைமை கொஞ்சம் பரிதாபமாக ஒரு மோசமாக தான் இருக்குது. ஜெயிலில் போட்டு அடைச்சிட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவார் போல். அது கூட பிரச்சனை இல்லை எனக்கு. யார் கூட போட்டிருக்கீங்கடா டே நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா மற்றும் வினோத்தை ஜெயிலில் போட்டு அடைச்சிருக்காங்க. வினோத்து ஐயோ எவ்வளோ மணி நேரம் இங்கே தாக்கு பிடிக்கணும்னு தெரியலையேன்றத வினோத்தோட மைண்ட் வாய்ஸ் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. சரி, அப்படி அந்த ப்ரோமோவில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். ஸோ அந்த உதவியை பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ வினோத் அண்ட் சாண்ட்ரா ஆர் ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்றத தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு. அதை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வீடியோவில் வரேன். இதில் சாண்ட்ராவோட பிஹேவியர், இந்த வாரம் அவங்க நடந்துக்கிட்ட பிஹேவியர் பேஸ் பண்ணி தான் நிறைய ஓட்டுகள் வந்துச்சு. ஸோ அது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அது சாண்ட்ராவுக்குமே தெரியும். ஏன்னா முந்தா நேத்தோ ப்ரோமோ வந்துச்சுல, சாண்ட்ரா ஒஸ்ட் பெர்ஃபார்மில் நான் தான் வருவேன்ட்டு. அந்த ப்ரோமோவே நம்ம கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சு. அதோ சாண்ட்ரா ஒஸ்ட். ஆனால் வினோத்து அந்த டாஸ்கில் நடந்த ஆக்டிவிட்டீஸும் ஒரு சில ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணலன்ற மாதிரி வினோத்தை ஊமை குத்தா குத்தி வினோத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போது ரெண்டு பேரும் சிறைக்கு வந்தாச்சு. வினோத்தும் சாண்ட்ராவும் சிறைக்கு வந்து அடைக்கப்பட்டாச்சா. அப்போது நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் இல்லை மக்களே. ப்ரோமோ ஒன்லேயே நான் கெஸ் பண்ணேன். வினோத் ஒஸ்ட் பெர்ஃபார்மராக ஆனால் மட்டுமே அவருக்கு கேப்டன்சி டாஸ்கில் வர முடியாது. மேபி இவங்க வாலண்டரியாக வினோத்தை ஒஸ்ட் ஆகிட்டா அவர் கேப்டன்சியில் வரமாட்டேன்னு யோசிச்சாங்களோ தெரில. பட் நம்ம கெஸ் பண்ணோம்ல, ப்ரோமோ ஒன்னில் வரல, வினோத்தை முடிச்சு விட்டுருக்காங்க. ஒஸ்ட்டு போட்டதால் தான் அவர் வர முடியாமல் போச்சுன்னு நான் தான் சொன்னல. கரெக்டாக அது இங்கே நடந்திருக்குன்றத காலையே நம்ம யூகிச்சிருந்தோம். கரெக்ட். அப்போ சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, இந்த டாஸ்கில் நான் உயிரை கொடுத்து விளையாடிட்டு இருக்கேன், உயிரை கொடுத்து நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ மீன் சாண்ட்ராக்கு இந்த டாஸ்கில் ஏன் அவங்க உயிரை கொடுத்து பண்ணாங்கன்றதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உண்மைதான். ஏன்னா அவங்க குழந்தைகளை பார்க்கணுன்ற எண்ணம் அப்படின்றது சாண்ட்ரா மனதில் இருக்கிறது. அதனால என்ன எக்ஸ்ட்ரீம் பண்ணாலும் போவாங்கன்றதுல அது நமக்கும் தெரியும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. நான் இந்த டாஸ்க்கு ஒரு முழு முயற்சியை போட்டேன்றதை சொல்கிறாங்களே, ஐ அக்ரி. அதில் மாற்றமே இல்லை. ஐ அக்ரி டு தட் பாயிண்ட். ஆனால் அவர் டாஸ்க்கு பண்ணலன்ற மாதிரி என்னை ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க அப்படின்றத ஏற்றுக்க முடியல. அது யார் சொன்னார்னா அமித் சொன்னார். அவங்க டாஸ்க்கு சரியாக பண்ணல அப்படின்ற ஒஸ்ட்டு போட்டதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குன்றாங்க. அதுவும் சொந்த டீம்மேட்டு அப்படி போடும்போது காண்டாவை தானே செய்யும் அமித்தே. ஏன்னா அமித் கூட தான் இவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசினாங்க. அதை அமித்தே போய் அந்த ஒரு காரணத்தை சொல்லும் போது சாண்ட்ராவால் அக்செப்ட் பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல அப்படின்றது தான். உன்னை போய் இவ்வளோ நேரம் நம்பிட்டு இருந்தேன், என்னைய சொல்லணும் அமித்தே அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவோட மைண்ட் வாய்ஸ் போயிட்டு இருக்கும் போல. ஓகே, விக்ரம் கத்தும் போது எனக்கு அப்படியே இங்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இங்கே வலிக்குது. ஸோ விக்ரம் அங்கே கத்தி டிஸ்டர்ப் பண்ணாங்களே, அந்த கத்தனை டிஸ்டர்பன்ஸில் எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னால் முடியல, படன்னு ஏதோ பயங்கரமாக ஆகுது. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸை சுற்றி, அது விக்ரம் மட்டும் இல்லை, சுற்றி எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரெண்டு டீமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பயங்கரமாக டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது காது நம்ம கேட்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதில் அவங்க கத்தே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து ஒரு மாதிரி பயந்துட்டேன், நான் பதட்டமாயிட்டேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைக்காதான்னு சாண்ட்ரா வெயிட் பண்ணிருப்பாங்க. இது ஒரு பெரிய மேட்டராக வந்து கொடுத்துட்டாங்கல்ல, அந்த பெரிய மேட்டரை பிடிச்சி போடணும்ல, அதை கரெக்டாக வந்து ஏற்றுன்னு ஏற்றுறதுக்கான சுச்சுவேஷன் அதை போட்டு முடிச்சு விட்டாங்க போல. ஓகே, அடுத்து அந்த கேங்குக்குள்ளே போக விரும்பலை அப்படின்னு. முதல்ல உங்களை அந்த கேங்குக்குள்ளே யார் கூப்பிடுறது? யாருமே உங்களை கேங்குக்குள்ளே கூப்பிடவே இல்லையே. ஸோ இதில் சாண்ட்ராவா ஒரு டைலூஷனல் வேலில் இருக்காங்க இல்லையா. அதில் வந்து என்னன்னா, சாண்ட்ரா அந்த டைலூஷன் வேலில் இருக்கிறதால கனியன் டீம் வந்து சாண்ட்ரா வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி அழைச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் அழைக்கவே இல்லை. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, வருத்தப்படுறீங்கன்றதுக்காக, உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கோ, உங்களோட ஒருத்தர் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ண வைக்கிறது யாருக்குமே பிடிக்காதுன்றதுக்காக, அதனால அவங்க வந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்றாங்க. உங்ககிட்ட நார்மலா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாலுமே கேங்குக்குள்ள இழுக்கிறாங்க, கேங்குக்குள்ள போடுறாங்க, கேங்குக்குள்ள இது பண்றாங்க அது பண்றாங்கன்ட்டு. ஸோ ஒரு நார்மல் பேச்சுக்கே சாண்ட்ராவோட பிஹேவியர்லாம் கேங்குன்ற மாதிரி போறது ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்களோட தனி உலகத்துல அப்படி இருக்குது. ஓகே, அடுத்து என்னை வச்சு சாரி கேட்கணும்னு வந்தாங்க, நான் தப்பு பண்ணல, நான் ஏன் சாரி கேட்கணும்? எப்படி என்னை வச்சு சாரி கேட்கணும்னு வந்தாங்க, நான் தப்பு பண்ணல, நான் ஏன் சாரி கேட்கணும் அப்படின்னு. சரிங்க, நீங்க அந்த பாட்டோட மேட்டர்ல அவங்க வாலண்டரியா பாட்டை பத்தி பாடல, பாட்டை பத்தி பேசலன்றதுதான் பாயிண்ட். அது எதுவுமே அங்க நடக்கல. கனி கேட்கறது நியாயம். இன்டென்ஷனா எவனும் அந்த பாட்டை வச்சு உங்க ஃபேமிலி ஹர்ட் பண்ணணும்னு பாடல. அதை நீங்க எடுத்துன்னு வந்து சாரி அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. ஒட்டுமொத்த வீடுமே அப்படிதான் சோணுது. அதை வந்து நீங்க சாரி கேட்க முடியாது, இது பண்ண முடியாதுன்னா உங்க ஈகோ தான் அங்க ப்ராப்ளம். உங்களோட ஈகோ தான் ப்ராப்ளம். அங்க தப்பு நடக்கல, இன்னொருத்தர் காயப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு காயத்துக்கு நீங்க சாரி கேட்கலாம். ஆனா சாரி இப்ப கேட்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. ஆனா அந்த தப்பை உணர்ந்து தப்பை ரியலைஸ் பண்ணி சாரி கேட்கறது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன்.
அது இவங்க கிட்ட இல்லாத பார்க்கும்போது நமக்கு ஒரு வருத்தமாக இருக்கிறது அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ அவங்க சாரி கேட்க மாட்டாங்க. சாண்ட்ரா சாரி கேட்கறதே பிடிக்காது. அவங்களோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. ஆனா தப்பே பண்ணலன்றாங்க பாருங்க, அதான் ஹைலைட்டு. தப்பு பண்ணது இவங்க தான். ஒரு விஷயத்த தெளிவா தெரியலனா அந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இங்க ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு ஒரு டப்புன்னு அபாண்டமான பழியை தூக்கி அடுத்தவங்க மேல போறதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட். அது கரெக்ட். அடுத்து எல்லாம் எனக்கு எதிரியா ஆயிட்டாங்கன்னு. நீங்க எதிரியா ஆகல, நீங்க தான் எதிரிகளை ஆக்குகிறீர்கள். எதிரியா ஆயிட்டாங்கன்னு ஏதோ வந்து சாண்ட்ராவை எதிர்க்கணும், சாண்ட்ராவை எதிர்க்காக இப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி யாரும் அந்த வீட்டுல பேசணும்னு நினைக்கல. நீங்களா தனிமைப்படுத்தப்பட்டு நீங்களா அடுத்தவங்க மேல தேவையில்லாம அபாண்டமான பழிகளும் குற்றச்சாட்டுகளும் போட்டா அவன் வந்து உங்க பக்கம் எப்படி வருவான்? அவங்களை எதிரியா தான் பார்ப்பான். ஏன்னா நீங்க பண்றது அப்படி இருக்கு, குற்றச்சாட்டுகள் வைக்கிறது அப்படி இருக்கு. அதனால காண்டாக தானே செய்வாங்க. அதுல மாற்றுக்கிறதே இல்லை. என்னென்னமா பேசுறாங்க பாருங்க மக்களே, பாருங்க. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.